ஆன் பண்ணிட்டியா? அருமை அருமையா இருக்குது ஐயா. அதுவும் தவிர என்னுடைய நாமஜாதி தெரியுமோ? சொன்னாலும் சொல்லி தெரியும். யாருன்னு நானும் வைகுந்தத்திலே பரிபாலம் செய்து வரக்கூடிய கிருஷ்ணனாக இருந்தேன். அதாவது முதலாவது யுகத்தில் திரேதா யுகத்தில் விஷ்ணுவாக அவதாரம் எடுத்தேன். ஆமா, விஷ்ணுவாக அவதாரம் எடுத்து அரக்கர்களை கொண்டு இரண்டாவதாக திரேதா யுகத்தில் ராமனாக பிறந்தேன். தசரதருக்கு பிள்ளையாகவும் ராமனாக ராவணாதி சேனைகளை கொண்டு இப்பொழுதோ மூன்றாவது யுகம் அவங்க டிவில போட்டு பாப்பாங்க. கிருஷ்ணனாக இருந்தேன். கிருஷ்ணனாக பிறந்து தேவகி இடத்திலே வளர்ந்து என்னுடைய பலராமராகிய அண்ணனும் நானும் உலகத்தை சுற்றி பார்த்து வந்தோம். அதில் ஒரு சின்ன மனக்கிலேசம் உண்டாகி நானும் துவாரக யுகம் முடிய போகின்றது, கலியுகம் பிறக்க போகின்றது. அதனால் பெருமாளாக அவதாரம் எடுத்திருக்கின்றேன். ஆகட்டும் சாமி, உணர்ந்து அளிக்கின்றேன். நான்கு வேதங்களை பிடுங்கிக் கொண்டு கடலிலே மறைந்தான். நானோ நீயோ மச்சமாக அவதாரம் எடுத்து கடலிலே நீந்தி சென்று சோமுகாசூரனை கொன்று வதம் செய்து வேதங்கள் கொண்டு வந்து
பிரம்மதேவனுக்கு இடத்தில் ஒப்படைத்தேன் மாதவா. ஆகட்டும் சுவாமி. இடத்திலே என்ன வரம் வேண்டும் என்று கேட்டான் தெரியுமா? நானும் என்றென்றும் சாகாமல் வரம் தாரும் என்று பிரம்மதேவனிடத்திலே புது போன் சாகாமல் 32 எவ்வளோ நரகத்திலும் சாகாமல் எந்த அவதாரமாக வந்தாலும் சாகாமல் இரவிலும் சாகாமல் பகலிலும் சாகாமல் வீட்டிலும் சாகாமல் வெளியிலும் சாகாமல் வரம் வேண்டும் என்று பிரம்மனிடத்திலே வரமாயம் பெற்றிருந்தான். அவனோ உலகத்தில் கடவுள் நானே, என்னை தவிர கடவுள் யாரும் இல்லை, அக்கிரமம் செய்தான். கல்வி சாலைகளிலே இரடியே நமோ என்று நானே சொல்ல வேண்டும் என்று பசங்களை வதம் செய்தான். கற்பித்து பாடசாலையில் இருக்கும் ஆசிரியர்களுக்கு கட்டளையிட்டு வந்தான். நானோ அவனை எப்படி கொள்வது என்று நினைத்து அவன் வயிற்றிலே அவனுடைய மனைவிக்கு நீனா தேவிக்கு புத்திரபாக்கியத்தை உண்டு செய்து பிறகல்லாதனை உண்டு செய்து பிறகல்லாதன் நாவிலே ஹரி என்ற நாமதேயத்தை ஓதி பிறகல்லாதனை பிறக்க வைத்து பிறகல்லாதன் பள்ளிசாலைக்கு சென்று கல்வி கற்கும் போது ஆசிரியர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் இரணிய நமோ என்று தானே குருவை சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுகின்ற நேரத்திலே பிறகல்லாதனோ அப்பா இரணிய நமோ என்று சொல்வதற்கு நீ ஒன்றும் கடவுள் இல்லை, நீ பெற்ற தந்தை தந்தையாக. ஆனா கடவுளோ ஹரி நமோ நாராயணன் தானே தவிர உன்னை கடவுள் என்று நான் நாமதேவன் சொல்ல மாட்டேன் என்று சொல்றேன். அவனோ மகனே பிறகல்லாதா ஹரி என்று சொல்லக்கூடியவன் எனக்கு பயந்து கொண்டு கடலில் ஓடி மறைந்தான். அந்த ஹரி எங்கே இருக்கிறான், எப்படி இருப்பான் அப்படி என்று கேட்டான். அவனோ பிறகல்லாதனோ ஐயா ஹரி என்று சொல்லக்கூடிய கடவுள் தூணிலும் இருப்பார் எங்கு நிறைந்த பராபரி வஸ்துவானே ஹரி நமோ நாராயணன் தான் கடவுள் என்று தெரிவித்தான். அப்பொழுது நேரம் என்னவென்று தெரியுமா? பொழுதும் அமராமல் பொழுதும் இருட்டாமல் இருக்கின்ற தருணத்தில் அவனுடைய கோபுர வாசப்படியில் நின்று மகனே ஹரி என்று சொல்கின்றாயே எங்கே இருப்பான், எப்படி இருப்பான் என்று கேட்டான். அவர் எங்கு நிறைந்திருப்பார் என்று சொன்னான். அவனோ அந்த கோபுர வாசப்படியில் இருக்கின்ற தூணை சுட்டிக்காட்டி இந்த தூணில் இருப்பான் அவனுடைய ஹரி என்று சொல்லக்கூடியவன் கேட்டான். அப்பொழுதோ அல்லது தந்தையே அவரோ தூணிலும் இருப்பார் எல்லுக்குள் எண்ணிய போல் எங்கு நிறைந்திருக்க பராபர வஸ்து கண்ணன் என்று சொன்னான். அப்பொழுதோ அவனோ அந்த தூணை ஓங்கி உதைத்தான். நானோ மனிதனாகவும் சிங்க முகமாகவும் வடிவாக நரசிங்கமாக அவதாரம் எடுத்து இரணியனை அவனுடைய கோபுர வாசப்படியில் பிளந்து கொன்று பிறகல்நாதனுக்கு ஆசீர்வாதம் தந்தவன் நான் தான்.
சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய மன்னன் ஒருவன் இருந்தான். அவனோ தேவர்களிடத்திலே வரம் வாங்குவதற்காக என்ன வரம் என்றால் மூன்று உலகையும் நானே ஆள வேண்டும், தேவர்களை ஒழிக்க வேண்டும் என்று ஒரு யாகம் செய்து யார் வந்து எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் தான தர்மங்களை வழங்கி யாகம் செய்து வந்தார். அவரோ அப்போதோ நானோ ஏழை பிராமணராக அவதாரம் எடுத்து மாபலி சக்கரவர்த்தி இடத்திலே சென்றேன். அவனோ ஐயா பிராமணரே என்னிடம் வந்த செய்தி என்ன, உனக்கு ஏதாவது உதவி வேண்டுமா என்று கேட்டான். நானும் தென்காசி பட்டணத்தில் வருகிறேன் என்று சத்தியம் செய்து தாரவாத்து கொடுத்து 3 அடி இடம் அளந்து கொள்ளும் என்று சொன்னான். நானோ வாமன அவதாரம் எடுத்து பூமியை ஒரு அடியாகவும் ஆகாயத்தை ஓர் அடியாகவும் அளந்தேன். 2 அடியானது. 3வது அடிக்கு இடமில்லை. மாபலி சக்கரவர்த்தியே ஒரு அடி எங்க என்று கேட்டேன். அவனோ என்னுடைய சுயரூபத்தை தெரிந்து ஐயா சுவாமி உன்னுடைய மகிமை தெரியாமல் நான் தப்பு செய்து விட்டேன். நான் கேட்ட பொருளை இல்லை என்று சொல்வதற்கு நியாயமில்லை. என்னுடைய சிரம்தான் இருக்கின்றது, அளந்து கொள்ளும் என்று சொன்னான். நானோ மாபலி சிறந்திலே என் காலை வைத்து அதல சுதல பாதாளத்தில் அமைத்து வைத்தேன். நான் தான் இப்பொழுது 7 மலைக்கு அதிபதியாகிய விகடேச பெருமாளாக அவதாரம் எடுத்து வருகின்றேன். என்னவென்றால் ஆனால் இந்த கலியுகம் பிறக்க போகிறது. என்னுடைய கதை வரலாறாக கலியுகத்தில் வளர வேண்டும் என்று தெரிவிப்பதற்காக அவதாரம் எடுத்திருக்கின்றேன். இப்பொழுதும் யாரோ ஒரு பெண்ணானவள் என்னை கோரி தவம் செய்கின்றாள். அவளை மகனும் சோதிக்கும்படியாக நானோ முதலாக இடையனாக அவதாரம் எடுத்து அவள் மனம் சோதித்தேன். அவளோ இந்த இடையனுக்கு இடமில்லை, என்னை மணக்க போவார், கண்ணுக்கு நெறிந்த கடவுளாக தான் இருக்க வேண்டும் என்று இடையனை உதாரணம் செய்து அடித்து ஒதித்து மிரட்டி அனுப்பினாள். இப்பொழுது நானோ கேட்ட வரத்தை கொடுப்பதற்காக பெருமாளாக சுயரூபமாக சென்று அந்த பெண்ணை காண வேண்டும். அங்கமெல்லாம் ஓரடி அங்கமா என் அழகடலில் பள்ளி கொள்ளும் அமர்ந்த தேவ குண்டலங்கள் செவிகளாட குலுங்கியாட கூடியிருந்தவன் என்ன செய்யும் பார்க்கவே சங்கு சக்கரமே எளிதான பெருமாளும் வருகின்றேனே. அவர் வாரமாய வாரா
நம்மள கோரி தவம் செஞ்சுக்கிறோம். நாம வந்தோம் நம்மள யார் எடுத்து பாராமல் இடையிலே முடிக்கிறது போல் நாமள அவன் யார் எடுத்து பார்க்காம அப்படின்னு அவன் யார் எடுத்து பார்க்காம வரலாறு சொல்லு இன்னும் கேள்வி அடி